வகுப்பறை நடத்தும் விபிஎஸ் வந்துட்டு 4 நாள் முடிஞ்சிருச்சு. 4ஆவது நாள் முடிச்சிட்டோம். அதுல வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் எங்க மனசுக்குள்ள இருக்குதானே? இருக்கு. இருக்கா? மைக் வச்சு சொல்லுங்க. இருக்கா? அண்ணால் டேவிட் இருக்கா? சரி வாங்க, அப்போ பாஸ்டர் கிட்ட போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு போயிடலாமா? பாஸ்டர், நாங்க விபிஎஸ்க்கு வந்தோம், நிறைய கத்துக்கிட்டோம். 4 நாள் நிறைய பிரைஸ் வாங்கணும், நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டிங்க நீங்களும் கிட்ட வாங்க. டீச்சர்ஸுங்க எல்லாம் சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் பெரிய பெரிய பிரைஸ் எல்லாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எங்களை பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணி நாங்க இதுக்கப்புறமேட்டு விபிஎஸ் முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த நாளுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் வீட்டில் எப்படி இருக்கணும்ட்டு எங்களுக்கு பிளஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் வந்து கடந்து கொண்டு சாமுவேல் மூஞ்ச பார்க்கும்போது இனிமேல் ஒரு சாமுவேல், இப்படிப்பட்ட சாமுவேல் கிடைப்பானான்னு தெரியும். எவ்வளவு பணிவோட அண்ணே தம்பி நல்லா இருக்கணும் தம்பி. இங்க பாருங்க, தாவீது தானியேல், உங்க ஜெப வாழ்க்கை நல்ல சாலை கண்ணீர் விட வைக்குது. உங்களை போல நல்ல தானியலை போல நல்லா முன்னேறி வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான் இருக்கணும் தம்பி. நிஜமா சத்தியமா சகோதரியே, எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம்னு நீ இருந்தது என்ன நிகழ வைக்குது. இப்படியும் சின்ன பிள்ளையில இப்படியும் ஒருத்தி ஜெபம் பண்ணுவாளான்னு சொல்ற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கப்பா. இதை காத்துக்கொள், நல்லா போயிட்டு வா. சரியாப்பா? அண்ணா அண்ணான்னு சொன்னதெல்லாம் சரி. நல்ல ஒரு சகோதரி பாத்தீங்களா? நம்ம விபிஎஸ்ல அடக்க ஒடுக்கமா இருந்து சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து சரியா ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிட்டமா. இதை தொடர்ந்து காத்துக்கொள். வீட்டுல போய் அப்பா அம்மாட்டெல்லாம் சண்டை போடக்கூடாதுமா, அமைதியாயிருமா. சரியாமா? நான் வந்து பாப்பேன். சரியா? பாட்டு எல்லாரையும் நிகழ வச்சிருச்சு தம்பி. இது மாதிரி பாடி இசை வாசிச்சு தூங்காம கொஞ்சம் நல்லா வீட்டுல செல்ல கீழ்படுத்திருப்பா. சரியாப்பா? போயிட்டு வா, நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி, பாஸ்டருக்கு டாடா சொல்லிட்டு போலாமா? சரி, பாய் பாய். சரி, இவங்க எல்லாம் நம்ம விபிஎஸ்க்கு வந்துட்டு, டேய் தம்பி, இப்பயே நீ இப்படி இருக்கேடா, அந்த அண்ணன்மார்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையேடா, போய் பார்த்துட்டு வருமா என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு விபிஎஸ் எல்லாம் முடிஞ்சு நாளாயிருச்சு. இங்கெல்லாம் எவ்வளவு கீழ்ப்படிதலோட இருந்தாங்க. உண்மையிலே அப்படி இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். சரியா? தானியல் அண்ணா வீட்டுக்கு போவோமா? எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, பேசவே மாட்டேங்கிறாரு அந்த அண்ணா. சண்டே கிளாஸ்ல விபிஎஸ்ல இருக்கும்போது அந்த அண்ணனை மாதிரி ஜெபிக்க முடியாதுப்பா, முழங்காலே கடந்த ஒரு அண்ணன் தானியல். என்னடா சிங்க சவுண்ட் கேக்குது? இது தானியல் வீடா இல்லாட்டி ஏதோ ஏதோ ஜூக்கு வந்துட்டோமா? தானியல் தானியல் நீயா? தானியல் அதிகாலையில 5 மணிக்கு எழுந்துச்சு 3 நேரம் தேடிக்கிட்டு இருப்பீங்க. தானியல் எங்களை கூட தூங்க விடாம காது பக்கத்துல வந்து ஏசப்பா உட்கார்ந்து பாருங்க, ஏசப்பா ஏசப்பான்னு கத்தி தூங்குற எங்களையும் எத்தனை தடவை எழுப்பிருங்க. சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். அங்க கத்தி டயர்ட் ஆயதான் பாஸ்டர் வீட்ல வந்து. சரி சரி, என்ன தானியல் புஷ்ன்னு போயிட்டாரு. நம்ம நினைச்ச ஒண்ணுமே நடக்கலையே. ஆனா நான் நினைக்கிறேன் அந்த அண்ணா அக்கா விபிஎஸ்ல இருக்கும்போது அந்த அண்ணா அக்காவா மாறி அந்த அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிற ஒரு ஆளும் கிடையாது. நான் நம்புறேன் அந்த அண்ணா அக்காவை நான் போய் பார்ப்பேன். அண்ணாள் அண்ணாள் வெளியே போய் போன் இருக்கு, இது மைக்ரோஃபோன். அந்த காதுல இருக்க அந்த ஹெட்போனை கொஞ்சம் எடுத்துட்டு பாச வந்திருக்கமா அம்மா. அண்ணாள் யார் கூப்பிடுறது? ஃபேஸ்புக்ல வேற ஏதோ வீடியோ வர புதுசா இருக்கே, ஐயோ யாரும் தெரியல. அண்ணாள் இது அண்ணாளோட அக்காவா?
அந்த அண்ணா சொல்லுங்க பாஸ்டர். நம்ம விபிஎஸ்க்கு வந்து நீதானாமா? நான் தான் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர். அன்னைக்கு மொபைலே வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில ஜபத்துல அர்ப்பணிச்சுட்டு வந்தியம்மா. அதெல்லாம் சேர்த்து தான் பாஸ்டர் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலையில இருந்து. என்னம்மா உன்னை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா அந்த தானியல் அண்ணன் தான் தூங்கிட்டான்னு சொல்லி பார்த்தா பேஸ்புக்கை நோண்டிட்டு இருக்கியம்மா. உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியப்பா. சொல்லி கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சு போலயே. சரி, ஆனா நான் நம்புறேன் இன்னைக்கு யார் அது? டேவிட் அண்ணன். எஸ்தர் இருக்குமா? எஸ்தர் அக்கா சாதாரண அக்கா கிடையாது. அந்த அக்கா நிச்சயமா நம்ம பிபிஎஸ் சொல்லி கொடுத்ததை கடைபிடிப்பாங்க நினைக்கிறேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க எஸ்தர் அக்கா கடைபிடிப்பாங்க? போய் பார்த்து வரலாமா? எஸ்தர், எஸ்தர் பண்ண விட மாட்டாங்களே. ஏமா அன்னைக்கு நீ மேக்கப் வேண்டாம் இருக்கிறதே போதும் பேசப்பதான் எனக்கு சொன்னியம்மா. இன்னைக்கு ஏதோ ஏதோ ஜோக்கர் மாதிரி இதெல்லாம் பூசிருக்கமா. இது என்னம்மா? அன்னைக்கு பாஸ்டர், இன்னைக்கு வந்து அந்த மாதிரி என்னமா மாறிட்ட? உன்னை மாத்துறது யாருமா? ஆச்சுதா நல்லா தானமா இருந்த மூஞ்சி நல்லா தானே இருந்துச்சு. இது என்னது மாட்டிட்டு இருக்கம்மா? ஆச்சுதா ஐயா இன்னைக்கு ஒரு எத்தனை அடுத்தடுத்து ஜெபம் பண்ணியம்மா. தேசத்துக்காக தேசத்துக்காக நான் நிக்கிறேன். யார் போனாலும் பரவாயில்ல பாஸ்டர் சொன்னியம்மா. ஆச்சுதா நீங்க விழுந்து போயிட்டியம்மா, விழுந்து போயிட்டியம்மா. சரி சரிம்மா, நீ பண்ணுமா பண்ணு. இப்ப யாரை பார்க்க போறோம்? டேவிட். டேவிட் என்னது இது? ஏதோ பூனை கத்துற மாதிரி சவுண்ட் வருது. ஏன் அன்னைக்கு ஒரு டேவிட்னா யார்? யா பாட்டு போடுவோம் தானே. இது என்ன ஏதோ கிளவி சத்தம் மாதிரி வருது? என்னது பேட்டாராப்பா? என்னையா டேவிட்? யார் பாரு டான்ஸ் ஆடும் டிஸ்டர்ப் பண்ணுது. டேவிட் ஐயோ பாஸ்டர், என்ன தெரியுதா? லைட்டா தெரியுது பாஸ்டர். பிபிஎஸ்ல நீ சொன்னியே நடுராத்திரியில எழும்பி நான் தேவனுக்காக பாட்டு பாடுவேன்னு சொன்னியப்பா. அதுதான் எந்த காலத்திலும் துதிப்பேன்னு சொன்னியே. இப்ப உன் வாயில இருக்கிற பாட்டு அதுதான் பாஸ்டர் பாடிட்டு இருக்கேன். வித்தியாசமா இருக்கே தம்பி. புது டியூன் பாஸ்டர். ஆண்டவருக்காக துதிப்பேன், வேற யாருக்கு இந்த உதடுகளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே தம்பி. ஏதோ யார் வந்தாலும் முன்னாடி ஆள் வர்றது கூட தெரியாம இடிச்சு மோதிரும் போல இருக்கேன் தம்பி. அது அப்படியே நல்ல பாஸ்டர். நல்லா இருப்பேன் நினைச்சேன். உன்னையும் நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். பாத்தீங்களா தம்பிகளா, பிபிஎஸ்க்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்க. பிபிஎஸ் செட்டு போன பிறகு தானியேல் மாறிட்டாரு, தாவீது மாறிட்டா. சரி, நம்ம பிபிஎஸ் டைரக்டர் ஒரு அண்ணன் இருந்தாரு. சாமுவேல் சாமுவேல் பாரு, ஏலி தாத்தா தூங்கின பிறகு நடுராத்திரியில இருந்து எனக்காக பணிவிடை செய்த சாமுவேலை போய் பார்ப்போம். அவர் ஆலயத்திலே இருப்பாரு, வீட்டுக்கு கூட போக மாட்டார். சாமுவேல் 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 உன்னதான் தம்பி. நான் தேவனுக்கு பணிவிடை செய்தேன்னு சொல்லிட்டு உன்னை அர்ப்பணிச்சே தம்பி. தம்பி கேக்கலையா? உங்க பாஸ்டர் வந்திருக்கேன் தம்பி, பிபிஎஸ்ல வந்தல்ல, சொல்லி கொடுத்தல தம்பி சாமுவேலை பத்தி. 3 தடவை சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னேன்ல. சாமுவேலே சாமுவேலே, ஏழு வீட்டின் நியாய தீர்ப்ப உனக்கு சொன்னேன்ல. இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிற தம்பி? இது ஆமா, நான் விபிஎஸ் போனேன். அங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, சாமியோட கதை சொல்லி கொடுத்தாங்க. என்னப்பா மறந்துட்டியா? சாமியில கூப்பிடும்போது அதுக்கப்புறம் சர்ச்சுக்கே வரலையா தம்பி? ஆமா, அப்ப சாமியார் சொன்னா ஏன் இப்படி சொல்லி சொன்னாரு. நாமளும் சொல்லி பார்ப்போம், மறுபடியும் நாம சொல்லி பார்ப்போம். சாமுவேலே, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க தகப்பனே, சொல்லுங்க. ஏலியின் வீட்டில் வருகிற நியாய தீர்ப்பை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். நான் ஏலியின் வீட்டை நியாயம் தீர்க்க போகிறேன். ஐயோ, என்னை கனம் பண்ணுகிறவர்களை
நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஐயோ அன்னாருடைய வாழ்க்கையை கவனித்துப் பார். ஐயோ இப்பொழுது ஒரு நியாய தீர்ப்பின் நேரத்துக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன ஆச்சு? ஐயோ என்ன ஆச்சு? சாமுவேலே கவனித்துப் பார் அன்னாருடைய வாழ்க்கையை. சாமுவேல் தன்னை பொறுத்ததை பண்ணி தேவனுக்காக அர்ப்பணித்த மகள் எஸ்தர் எஸ்தர் இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன? அவருடைய அர்ப்பணிப்பு என்ன? பிபிஎஸ் வந்துட்டு அண்ணாவுடைய அர்ப்பணிப்பு இன்றைக்கு அவருடைய அர்ப்பணிப்பு என்ன? நீ பிபிஎஸ்ல பண்ண பொருத்தனை என்ன? நீ தேவனுக்காக ஒப்பு கொடுத்தது என்ன? இன்றைக்கு நீ வாழுகிற நிலை என்ன கொண்டு யோசித்துப்பா. இன்றைக்கு ஒரு நாள் சொன்ன, நான் தேவனுக்காக பொருத்தனை பண்ணுவேன், உண்மையுள்ள ஒரு ஆசாரியனை நான் எழும்ப பண்ணுவதற்கு நான் கண்ணீர் விட்டு அழுவேன் சொன்னேன். பேஸ்புக்கு முன்பாக நின்று காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக இன்றைக்கு நீ விழுந்து போய் கிடக்கிறாயே. இந்த அண்ணாடை இழுத்துக் கொண்டு போங்கள் அக்கினி கடலிலே. அண்ணாச்சி இழுத்துக் கொண்டு போங்கள் அந்த அண்ணா. ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா அண்ணா ஐயோ ஐயோ அடுத்தது எஸ்தர் எஸ்தர் என் ஃப்ரெண்டு என்ன எஸ்தர் ஆச்சு? எஸ்தரே, நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நீ சொன்னாயே, என் குலம் அழியக்கூடாது என்று சொல்லி, நான் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பிபிஎஸ்ல ஒப்பு கொடுத்தல. நான் தேவனுக்காக வாழுவேன், நான் தேவனுக்காக என் குலத்தை அழியக்கூடாது என்பதற்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி நீ அர்ப்பணித்து விட்டு வந்தாயே. இந்த உலகத்தின் வழிகளை தேடிக்கொண்டு போனாயோ? நீ ஐயா சொல்ற நீ மேக்கப் போட்டு உன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவன் கொடுத்த அலங்கரிப்பு இழந்து போனாயே. அவனை இழுத்துக் கொண்டு போங்கள். சீக்கிரம் அழைத்துக் கொண்டு போங்கள். இவங்க 2 பேர் தான் போயிட்டாங்க. ஆனா என் 2 பாய்ஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, டேவிட்டும் தானியேலும் இருக்காங்க. அவங்க எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இருங்க, தானியேல என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். தானியேலே, சிறையிருப்பின் தேசத்திலே என் சரீரத்தை நான் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று நீ உன்னை அர்ப்பணித்து இருந்தாயே. இன்றைக்கு சகலவற்றின் கீழும் நீ அடிமைப்பட்டு ஐயா ஜெபிக்க வேண்டுவதற்கு பதில், என் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு பதில் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. அன்றைக்கு தானியேல் சொன்னதை நினைவுபடுத்திக் கொள். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஐயா அவனை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்புக்காக விழுந்து கிடந்ததை நீ மறந்து போனாய். உன்னோடு கூட நான் பிபிஎஸ்ல பேசினேன். உன்னோடு கூட ஆசிரியர்கள் மூலமாக, சின்ன பிள்ளைகள் மூலமாக, உன் சக நண்பர்கள் மூலமாக எவ்வளவு தடவை பேசினேன். ஆனால் இந்த பிபிஎஸ் விட்டு கடந்து போன பிறகு நீ அன்பர் சபை சொல்லிக் கொடுத்ததை, ஐயா உன் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததை, அந்த அர்ப்பணிப்பை இழந்து போய் விட்டாயே, தூங்கி விட்டாயே. இன்றைக்கு ஐயா அழியாத நித்திய நரகத்துக்கு நேராக நீ தள்ளப்பட போகிறாய். அவனை இழுத்துக் கொண்டு போ. தானியேல் 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 என்ன தள்ளிவிட்டு போறான். தானியேல் பார்த்து போ. ஸ்டேஜ் வளர்ச்சாம கொஞ்சம் கவனமா வரக்கூடும். என் நண்பன் அவன் தான் லாஸ்டா பரலோகத்துக்கு போவான்னு நினைக்கிறேன். இங்கே அந்த தாவீது, அவன் தான் தாவீது, நீ பச்சைபால் இடத்துல விழுந்த போன போதிலும், ஒளியாக சேற்றினை சிக்கிக் கொண்டிருந்த போதிலும், ஐயா நொறுங்குண்ட இருதயத்தோடு அன்னைக்கு நீ தேடின பொழுது உன்னை மன்னித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று உன்னை நான் வைத்த பொழுதிலும், உன் சங்கீதங்கள் ஐயா பிபிஎஸ்ல நீ பாடின பாடல்களை நான் ரசித்து அது எனக்கு பிரியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளும், இந்த உலகத்தின் கீதங்களுக்குள்ளும் நீ ஐயா மயங்கி உன் வாழ்க்கையை நீ அழித்து போட்டாயே. உன் வாழ்நாளை நீ வீணடித்து போட்டாயே. நீ தேவனுக்காக செய்த காரியம் என்ன?
அன்னைக்கு தாவீதின் இருதயத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை எல்லாம் விட்டு உலகத்தில் ஈடுபட்டு போனாயே. நீ தள்ளப்பட போகிறாய். நீ நித்திய நரகத்திலே தள்ளப்பட போகிறாய். அவரையும் எடுத்துக் கொண்டு போங்கள். முடியை பிடித்து எடுத்துக் கொண்டு போ. சாமுவேலே, ஐயா நாங்க இதெல்லாம் கனவா? ஐயோ, இதெல்லாம் கனவு போல, இதெல்லாம் கனவு போல. ஐயோ, அப்ப நான் கனவுல கண்டதெல்லாம் உண்மையா? கனவுல கண்டதெல்லாம் உண்மையா? அப்ப பரலோகம் நரகம்னு ஒண்ணு இருக்கா? விபிஎஸ்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் உண்மையா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் விட்டுட்டேன். அப்போ சாமுவேல் எல்லாம் உண்மையா? சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போறேன், நடந்ததெல்லாம் சொல்றேன், சொல்லி அவங்களெல்லாம் மாத்துறேன். ஹே டேவிட், தானியேல், எஸ்தர், வாங்க. டேவிட், நீ வந்து ஐயோ, நீ கர்த்தருடைய துதியை வாயில வச்சிருக்கிறதுக்கு பதிலா நீ சினிமா பாட்டு பாடின தானே? ஐயோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், இல்ல, இது உண்மைதான். இல்ல, நீ சினிமா பாட்டு பாடினியா இல்லையா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றேன், தானியேல், நீ 3 வேளை ஜெபிக்காம தூங்குற, உண்மைதானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, மறுபடியும் சொல்றேன், 3 வேளை தூங்கணும், உண்மைதானே? ஆமா. எஸ்தர், நீ உன் மக்களுக்காக ஜெபிக்காம மேக்கப் தானே போட்டுட்டு இருந்த, உண்மையா? அப்ப நான் கண்டதெல்லாம் உண்மையா? அண்ணா, நீ ஜெபிக்காம Facebook பார்த்துட்டு இருந்தியா? எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ, ஏசப்பா, அப்ப நான் கனவு கண்டதெல்லாம் உண்மையா? எனக்கு நீங்க பண்ணதெல்லாம் ஏசப்பா எனக்கு கனவுல வந்து சொன்னாரு. நம்ம விபிஎஸ் காலத்துல சாமுவேலை பத்தி சொன்னாங்கல்ல, சாமுவேலுக்கு வந்து ஏலியின் குடும்பத்தை நேரத்தை இருப்பாங்கன்னு சொல்லி அவளுக்கு சொன்ன மாதிரி, நம்மளுக்கு கதை சொன்ன மாதிரி, நான் தூங்கிட்டு இருக்கும்போது, நான் ஜெபம் பண்ணாம தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கும் ஏலியின் காலத்துல எனக்கும் சத்தம் கேட்டுச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, உங்க 4 பேருக்கு, நம்ம 5 பேருக்கும் நேர தீர்ப்பு நடந்துச்சு. அப்பதான் பார்த்தேன், நீ கர்த்தருடைய துதியை பண்ணாம நீ சினிமா பாட்டு பாடிட்டு இருந்த, நீ 3 வேளை ஜெபிக்காம தூங்கிட்டு இருந்த, நீ உன் இடத்துக்காக ஜெபிக்காம மேக்கப் போட்டுட்டு இருந்த, நீ அழுது ஜெபிக்காம நீ Facebook பார்த்துட்டு இருந்த. இல்ல, இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களை கூட்டிட்டு போயிட்டு நரகத்துல சாத்தா வந்து என்ன பண்ண தெரியுமா? அக்னி சோலையில போட்டு உங்களை சாகடிச்சுட்டு இருந்தான். நான் என் கண்ணால பார்த்து, உங்களுக்கு நேர தீர்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்றதை கேளுங்க, சரிங்களா? நீங்களும் கேளுங்க, மறந்துடாதீங்க. விபிஎஸ் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இங்க சொல்லி கொடுத்தத மறந்துடாதீங்க. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் விட மாட்டேன். நீங்களும் விபிஎஸ் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமேட்டு இந்த விபிஎஸ்ல சொல்லி கொடுத்த வசனம், கதை எதையும் மறந்துடாதீங்க. மறந்தா உங்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இழக்க நேரிடும். டேவிட், தானியேல், எஸ்தர், அண்ணால், வாங்க நாம ஜெபிப்போம். ஜெபிச்சு நீங்க உங்க பாவத்தை விடும்போது நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமா இருக்குது. நாம ஜெபிக்கலாமா? நாங்க ஜெபிப்போம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? விபிஎஸ் பிள்ளைங்க, நீங்க முடிச்சிட்டீங்கல்ல, இன்னையோட முடியுது, இன்னையோட வசனங்கள் முடியுது, சரிங்களா? இன்னையோட வார்த்தைகள் முடியுது, சரிங்களா? நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அதிகமாக நேசிக்கிற பர்வத்தை நாளுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீண்டுமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கு. இந்த விபிஎஸ் மூலியமாக இந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தகப்பனை மூடு ஒவ்வொருவாக மூட இணைந்து கொள்ள ஒரு வாய்ப்பு தந்திருக்கு. ஸ்தோத்திரம் உள்ளது. எங்களை ஆசிரியர் தகப்பனை எப்பொழுதும் நாங்கள் வழிவிட்டு போகாதபடி எங்களை உங்களுடைய பசு தாவியாக கொண்டு வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த ரமேஷ் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென்.